ஹalleluya. இந்த நாளிலே நாம் ஆஹ் தொடர்ந்து நம்ம வேத பாடங்களை பார்த்து கொண்டு வருகிறோம்ல. நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பார்த்தோம். அதற்கு பிறகு ஆசரிப்பு கூடாரத்துல என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை குறித்து நம்ம கண்டினியூஸா பார்த்துட்டு வந்தோம். அதற்கு பிறகு 7 பண்டிகைகளை குறித்து நம்ம என்ன பண்ணோம், பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு அடுத்த சீரீஸ். மேபி 2 இல்ல 3 வாரங்கள் ஓடும். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் தேவாலயம். என்ன தேவாலயம்? நம்ம சர்ச்சை பத்தி பேச போறாங்களா அப்படின்னா இல்ல. இது வேதத்துல குறிக்கப்பட்ட தேவாலயம். சரியா? சோ இதற்கான ரொம்ப அடிப்படையான பேஸான வசனம், அது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 3:16. 1 கொரிந்தியர் 3:16 எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த 3 வாரத்துடைய பைபிள் ஸ்டடிக்கான பேஸ் வசனம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நான் இதை கொஞ்சம் மெதுவாவே எடுத்துட்டு போறேன். கொஞ்சம் மெதுவா எடுத்துட்டு போனா உங்களுக்கு புரியும். சோ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் ஆண்ட்ரூ, நான் அனனியா, நான் பிரிசில்லா, நான் ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி நம்மள ஐடென்டிஃபை பண்றோம். ஆனா இந்த வசனம் அப்படியே உள்டாவா சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கணும். அப்போ நான் இவ்வளவு நாள் நாம் மனுஷன் எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நான் ஒரு மனிதன், நான் ஒரு ஹியூமன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பைபிள் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வாசம் செய்கிறது. அப்போ மனிதனுடைய பார்வையில நீங்க ஒருவேளை ஆண்ட்ரூவா இருக்கலாம். மனிதனுடைய பார்வையில நீங்கள் ஒரு பேங்க்ல வேலை செய்யறவரா இருக்கலாம். மனிதனுடைய பார்வையில நீங்க ஒரு ட்ரம்மரா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், நீ எவ்வளவு ஒரு வேலைக்கும் போல, படிக்கல, எதுவுமே நாலேஜ் இல்ல, யாரா இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் ஒரு தேவனுடைய ஆலயம். அத மறந்துடக்கூடாது. அப்போ இந்த சரீரம் ஆண்டவர் பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாருன்னா, ஆண்ட்ரூவா பார்க்க மாட்டாரு, ஒரு மனிதனா பார்க்க மாட்டாரு. இத ஒரு தேவனுடைய ஆலயமாய் பார்ப்பார். நல்லா புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய ஆலயம்னா என்ன அப்படின்னா, தேவன் தங்குகிற ஒரு இடம். அப்போ இந்த இடத்துல தேவன் தங்க வேண்டும். அப்போதான் அதுக்கு பேரு ஆலயம். இப்போ ஒரு வீடு இருக்கு, நம்ம வீடு இருக்கு. நம்ம தங்குனாதான் அதுக்கு பேர் என்னது? என்னுடைய வீடுன்னு அர்த்தம். நான் தங்கல அப்படின்னா அந்த வீட்டை நீங்க வாடகைக்கு யாருக்கிட்டயோ கொடுத்துட்ட, இல்ல வேற யார்கிட்டயும் வித்துட்ட, நான் தங்கல அப்படின்னா அந்த வீடு நம்முடைய வீடு கிடையாது. அப்போ ஆண்டவர் தங்கினாதான் இந்த சரீரத்துக்கு மதிப்பே அதிகமாகுது. அது ஆண்டவர் தங்கலைன்னா நாம வெறுமனே ஒரு சரீரம். ஆண்டவர் நம்மள தங்கினார் அப்படின்னா நாம தேவ ஆலயம். இப்போ இந்த தேவாலயம் எப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அறிவியல் வார்த்தை அது. பரிணாம வளர்ச்சி எப்படி வளர்ந்து இப்போ இந்த இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்து இப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பரிணாம வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்துல ஆரம்பிக்குது. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம், ஆசரிப்பு கூடாரத்துக்கு தெளிவாய் நம்ம வேத பாடம் எடுத்தோம். இந்த ஆசரிப்பு கூடாரம் தான் ஒரு கட்டத்திலே சாலமோனின் தேவாலயமாய் மாறுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி நாம பார்த்துட்டோம். இந்த ஆசரிப்பு கூடாரம் மறு உருவம் எடுக்கிறது. அதுதான் இந்த தேவாலயம். இந்த தேவாலயத்திலிருந்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, தேவாலயம் அப்படியே சபையாக மாறுகிறது. புதிய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரம், சபை, ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், தேவாலயம்ல இருந்து சபை,
சபைக்கு அடுத்தபடியாக அது மணவாட்டியாய் மாறுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரொம்ப பேஸான இந்த காரியங்களை சொல்றேன். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் ஈஸியா புரியும். ஆசரிப்பு கூடாரமா இருந்தது தேவாலயமாய் மாறினது. தேவாலயமா இருந்தது சபையாக மாறுகிறது புதிய ஏற்பாட்டு காலத்துல. சபையாக மாறினது கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே மணவாட்டியாய் நாம் அந்த தேவாலயமாய் மாறுகிறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 4 பாயிண்ட், ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், சபை, மணவாட்டி, இந்த 4 இடத்துலயும் ஒரே காரியங்கள் தான் செய்யப்பட வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இடம் வேணா மாறலாம். ஆசரிப்பு கூடாரம் தேவாலயமா மாறலாம், தேவாலயம் சபையாய் மாறலாம், சபை மணவாட்டியாய் மாறலாம். ஆனால் அங்கு நடக்க போகிற காரியங்கள் எதுவுமே மாறக்கூடாது. என்ன மாறக்கூடாது? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆசரிப்பு கூடாரத்துல சுத்திகரிப்பு நடக்கணும், வெண்கல தொட்டி இருக்கும், அடுத்தது பலி செலுத்தணும். பலி செலுத்துற காரியங்கள் என்ன ஒண்ணும் வெண்கல பலிபீடத்துல நடக்கும். அடுத்தது தூபம் காட்டணும், அது ஆசரிப்பு கூடாரத்துல நடக்கும். அடுத்து மெனோரா குத்து விளக்குகள் என்ன பண்ணணும்? ஏற்றப்படணும், அது ஆசரிப்பு கூடாரத்துல நடக்கும். அடுத்தது சமூக தப்பங்கள் என்ன பண்ணணும்? வைக்கப்படணும். அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் என்ன பண்ணணும்? கடந்து போகணும். இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தோட ஸ்டெப். இதேதான் தேவாலயத்திலே நடக்கணும். தேவாலயத்துல எந்த விதமான மாற்று காரியங்களும் நடக்கக்கூடாது. சபைனா அடுத்ததான் வரும். தேவாலயத்திலயும் இதே தான் நடக்கும். ஆசரிப்பு கூடாரத்துல மோசே என்ன பண்ணாரோ சாலமன் கட்டின தேவாலயத்திலயும் அதே காரியங்கள் தான் நடந்தது. அதுல எந்த வித மாற்றம் இல்லை. அடுத்தது நீங்கள் சபை புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சபை உருவானது. அப்போஸ்தலர் 2:38 ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசு நாமத்துல ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது 3000 பேர் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள்னு வசனம் சொல்லுது. அப்போ அந்த இடத்துல சபை உருவானது. அந்த இடத்திலும் இந்த காரியங்கள் தான் நடக்கணும். என்ன காரியங்கள்? பலி செலுத்தப்பட வேண்டும், துதி பலி செலுத்தப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டு சபையில ஆடையோ மாடையோ கொண்டு வந்து பலி செலுத்த முடியாது. ஆனால் அதற்கு பதிலாய் துதி பலி ஏறெடுக்கப்படுகிறது, ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கப்படுகிறது. தூபம் காட்ட மாட்டாங்க, அதுக்கு பதிலா ஜபத்தை தூபமாக ஏறெடுப்பார்கள். மெனோரா பத்த வைக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா அபிஷேகத்தை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பெற்றுக்கொள்ளுவாங்க. எது உதாரணமாய் ஆசரிப்பு கூடத்துல இதெல்லாம் நடக்கும்னு சொன்னனும், அதுடைய காரியங்கள் சபையிலே நடக்கும். ஆனால் அதோடைய மீனிங் என்னன்னு தெரிந்து சபையிலே நடக்க வேண்டும். அப்ப நீங்க சரியான சபையில் இருக்கிறீர்களா, சரியான சபைக்கு தான் போய்கொண்டிருக்கிறீர்களான்னு நீங்க அனலைஸ் பண்ணும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நடந்த காரியங்கள் இப்பொழுது சபையில் நடந்து வருகிறதா அப்படிங்கிறது நீங்க அனலைஸ் பண்ணணும். பலி ஏறெடுக்கப்படுகிறதா, ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கப்படுகிறதா, ஜபம் நடக்கிறதா, ஜபத்தை யாராவது ஜபம் செய்கிறார்களா? இப்போ நிறைய சபையில ஜபம் நடக்கப்படுவதில்லை. ஜபமே என்ன பண்றதில்லை? ஏறெடுக்கப்படுவதில்லை. சின்ன பசங்களுக்கு ஜபம் செய்ய தெரிவதில்லை. ஏன்னா சபையில ஜபம் சொல்லி தரதில்லை, யாருக்கும் ஜபம் கொடுக்கறதில்லை. பாட்டு, மெசேஜ், அவ்வளவுதான். துதியோ ஜபமோ யாரும் என்ன பண்ண போறதில்லை, பண்றதில்லை. அப்ப சரியான சபைக்கு போகிறீர்களா என்பதை நாம் என்ன பண்ணணும்? இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும். முதலாவது தன்னை வாஷ் பண்றதுக்கு வெண்கல தொட்டி வச்சாங்கல்ல, ஞானஸ்நானம் சபையில இருக்கிறதா என்பதை நாம பார்க்கணும். துதி பலி ஏறெடுக்கப்படுகிறதான்னு பார்க்கணும், ஜபம் ஏறெடுக்கப்படுகிறதான்னு பார்க்கணும், வேத வாசிப்பு நடைபெறுகிறதான்னு பார்க்கணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறதான்னு பார்க்கணும். கடைசியாக ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் உணர்கிறோமா இல்லையா என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதுதான் சபை. அப்போ ஆசரிப்பு கூடாரமாய் இருந்தது தேவாலயமாய் மருவி, தேவாலயம் சபையாய் மருவி, சபை இப்பொழுது மணவாட்டியாய் மாறி, அந்த மணவாட்டியாய் நாம் நின்று கொண்டு. அப்போ சபையில நடக்க வேண்டிய காரியங்கள் நமக்குள் நடக்க வேண்டும். நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், நாம் மனம் திரும்பி இருக்க வேண்டும், டெய்லி துதி பலி ஏறெடுக்கப்பட வேண்டும் நம்மிடம் இருந்து. சபையில இல்ல, சபையில துதிப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள். ஆனா நீங்க தேவாலயமா இருந்தால், வசனம் ஃபர்ஸ்ட் வசனம் பேஸ் வசனம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் வசனம் வாசிச்சோம் இல்லையா?
நான் தேவாலயமா இருந்தா என்னுள் துதி பலி ஏறெடுக்கப்பட வேண்டும். நான் தினமும் ஜெபிக்க வேண்டும். நான் தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். நான் தினமும் பரிசுத்த ஆவியில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரை உடன்படிக்கை பெட்டியை போல சுமந்து எல்லா இடத்திலும் செல்ல வேண்டும். இதுதான். இப்படி பண்ணீங்கன்னா தான் நாம மனவாட்டி. ரொம்ப ஜாலியா சொல்லிடுறோம்ல, மனவாட்டியா இருக்கணும், நம்ம ஆண்டவருக்கு மனவாட்டி. அந்த 10 கன்னிகைகள் பாத்தியா, ஆண்டவருக்கு மனவாட்டியாய் முன் சென்றாங்க. அதெல்லாம் ஆனா மனவாட்டியா இருக்கணும்னா தேவாலயத்துல நடந்த காரியங்கள் நமக்குள்ளாய் நடக்க வேண்டும். பரலோகத்துல பல வகையான கூட்டங்கள் இருக்கிறது. வசனம் சொல்லும், 1000 பேர் அவரை துதித்தார்கள், கோடா கோடி பேர் நின்றார்கள். அப்போ பரலோகத்துல கேட்டகிரி இருக்கு இல்லையா? துதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போக போகுது. நிக்கிறதுக்கு சும்மா என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு நான் உள்ள வந்துட்டேன், பரலோகத்துக்கு அப்பாடா அடிச்சு பரலோகத்துக்கு போறது கேட்டகிரி. வசனம் சொல்லுது 30, 60, 90. யாருமே 100 சொல்லுது. 30, 60, 100. 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர் இல்ல. 3 கேட்டகிரி என்ன பண்றது? ஆண்டவர் பிரிக்கிறாரு இல்ல. சில பேர் 30 மார்க் ஜஸ்ட் பாஸ், சில பேர் 60 மார்க் ஃபர்ஸ்ட் கிளாஸ், சில பேர் 90, 100 எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட். அப்போ இந்த மனவாட்டி ஸ்தானம் யாருக்கு கிடைக்கும்? பரலோகத்துல நிக்கிற கூட்டத்துல நாம போறோமா, துதிக்கிற கூட்டத்துக்கு போறோமா, இல்ல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல மனவாட்டியா இருக்க நாம போக போறோமா? அப்படிங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்படி நாம மனவாட்டியே ஆண்டவருக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த தேவாலயத்துல நடந்த காரியங்கள் தினமும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, பலிப்பீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். மெயின். அப்போ நம்ம நம்முடைய பலிப்பீடமான இந்த ஹார்ட்ல, இந்த இருதயத்துல என்ன எரிந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவருக்கான காரியங்கள் எரிந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத பண்ணணும். வேதம் வாசிக்கணும். ரொம்ப பேசிக்கான காரியங்கள். ஆனா தேவாலயம் எப்படி மனவாட்டியா இப்ப மாறிக்கொண்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், சபை, மனவாட்டி. இப்ப அடுத்து தேவாலயம் என்றால் என்ன? 2 நாளாகமம் 5:13 எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த வசனம் 2 நாளாகமம். சில வசனங்கள்லாம் பேசிக்கா எடுத்துக்கலாம். 2 நாளாகமம் 5:13 வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அப்போ இந்த தேவாலயம் என்றால் என்ன? இது கர்த்தருடைய வீடு. அப்போ நீங்களே தேவாலயமா இருக்கிறீங்க. இந்த தேவாலயம்னா என்னன்னா, இது என்னோடது கிடையாது. நிறைய நினைச்சிட்டு இருக்கோம், இந்த சரீரம் என்னது, நான் தான் எக்ஸசைஸ் பண்றேன், நான் டயட்ல வச்சுக்கிறேன், நான் தான் பேலியோ டயட்ல இருக்கேன், இந்த டயட்ல இருக்கேன், இது என்னுடைய சரீரம் அப்படின்னு நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம். ஆனா சொல்றது, இந்த தேவாலயம் கர்த்தருடைய வீடு. ஓனர் யாரு? இதுக்கு பட்டா போட்டு ஓனர் யாரு வாங்கி வச்சிருக்கிறா அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடு, இந்த சரீரம் நமக்கு சொந்தம் கிடையாது. இது கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம். அப்போ என் வீடு அப்படின்னு நான் சொல்றேன், என் ஐநாவரத்துல ஒரு வீடு இருக்கு, என் வீடுன்னு சொல்றேன்னா அந்த வீட்டுல நான் என்ன பண்ணுவேன்? நான் வசிப்பேன், நான் அந்த வீட்டுல உலாவுவேன், நான் அந்த வீட்டுல உட்கார்ந்து இருப்பேன், நான் அந்த வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் அந்த வீட்டுல தூங்குவேன், நான் அந்த வீட்டுல சிரிப்பேன், நான் அந்த வீட்டுல அழுவேன், நான் அந்த வீட்டுல சம்பாஷிப்பேன், சந்தோஷமா இருப்பேன், சந்தோஷப்படுறவங்க கூட சந்தோஷப்படுவேன், துக்கப்படுறவங்க கூட அது என்னுடைய வீடா இருக்கிறதுனால என்னுடைய எல்லாமே அங்கதான் நடக்கும். இந்த வீடுங்கிறது ஒரு உயிரே இல்லாத உயிருள்ள ஒரு இடம்.
மிகுந்த சென்டிமெண்ட் உள்ள இடம் ஒரு வீடு. அது வீட்டுல ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தெரியும். ஒரு உயிரற்ற ஒரு பொருள் தான் வீடு. ஆனா அதுல அவ்வளவு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது நீ சரீரம் நீ நினைச்சிட்டு இருக்கப்பா. ஆனா இது கர்த்தருடைய வீடு, என்னோட வீடு. அப்போ என் வீடுல நான் தூங்குவேன், நான் வசிப்பேன், நான் சம்பாஷிப்பேன், நான் சிரிப்பேன், நான் என்ன வேணா பண்ணுவேன். ஏன்னா அது என் வீடு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது கர்த்தருடைய வீடு. இது கர்த்தருடைய வீடுன்னா, கர்த்தர் உள்ள வசிச்சாதான் இது கர்த்தருடைய வீடு. கர்த்தரை உள்ள வசிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கல அப்படின்னா, அது கர்த்தருடைய வீடாகவும் இருக்க முடியாது, தேவாலயமாகவும் இருக்க முடியாது. அப்போ நம்ம வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்குல்ல. என் வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கு. 29/2 சோ அண்ட் சோ தெரு, இந்த இதுல சிட்டில, இந்த ஸ்டேட்ல, இந்த பின்கோட்ல இருக்கேன். அப்போ ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை அவரோட அட்ரஸா வச்சிருக்காரு. இதுதான்ப்பா என் வீடு. என் வீடு எங்க? கர்த்தருடைய வீடு. ஆண்டவருடைய வீடு எங்கன்னா ஆண்டவருடைய சரீரம், கர்த்தருடைய வீடு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, மனிதர்கள் மத்தியில நான் வாசம் பண்றத, எனக்கு தூதர்கள் மத்தியில வாசம் பண்றதெல்லாம் பிடிக்கல. நான் என்ன பண்றேன்? மனிதர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறேன். அப்போ ஆண்டவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணணும்னு விரும்புறாருங்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்போ ஆண்டவரை அந்த அபிஷேகத்துக்குள்ளாய் நாம போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். அவர் வாசம் பண்ணாதான் நாம தேவாலயம், வாசம் பண்ணாதான் நாம கர்த்தருடைய வீடு, வாசம் பண்ணாதான் நாம் மனவாட்டி. நல்லா ஞாபகம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ ஒரு வசனம் சொல்லுது, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, அதை எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை, நான் சொல்லுவேன். ஆண்டவர் சொல்றாரு, பறவைகளுக்கோ கூடு உண்டு, நரிகளுக்கோ குழி உண்டு, எனக்கு இந்த மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இது அப்படியே நம்ம அர்த்தம் கொண்டு, ஆஹ் பாவம் ஆண்டவருக்கு வீடு இல்லாம இருக்கு போல இருக்கு ஏசப்பாக்கு. 30 வருஷம் ஆண்டவர் இங்க உலகத்துல இருந்தப்போ வீடு இல்லாம இருந்திருக்கிறார் போல இருக்கு, அததான் சொல்றாரு அப்படின்னா, அது அந்த அளவுக்கு உண்மை இல்லை. ஏன் அப்படின்னா, ஆண்டவருக்கு நிறைய இடத்துல வீடுகள் திறக்கப்பட்டது. அவர் போற இடங்கள் எல்லாம் அவர் நாசரேத் என்ற ஊர்ல வாழ்ந்தார். அவருக்கென்று அவங்க அப்பா, அவங்க அம்மா, சகோதரர்கள் வீடெல்லாம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஓ, நான் தலை சாய்க்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ப்பா. நான் தலை சாய்க்கிறதுக்கு, நான் இளைப்பாடுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் இன்னும் எனக்கு கிடைக்கல. அப்ப ஆண்டவர் உள்ள வசிக்கிறதுக்கு ஆசைப்படுறார். அவர் உங்ககிட்ட தலை சாய்க்க இடம் கேட்கிறார். அந்த மனது, அந்த இருதயத்துக்குள்ளாய் ஆண்டவர் வரணும். ஏன்னா நீங்க ஒரு தேவாலயமா இருக்கிறீங்க, நீங்க ஒரு மனவாட்டியா இருக்கிறீங்க. அதற்குள்ளாய் அவர் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த வெளியே போறவங்களுக்கு எல்லாம், இந்த டிராவல் போறவங்களுக்கு ஜாலி டிராவல், இந்த ஆபீஸ்ல அனுப்புற டிராவல் எல்லாம் இருக்கு இல்லையா, அப்படி போறப்போ எப்படா வீட்டுக்கு தூங்குவோம்னு நமக்கு தோணும். எப்படா வீட்டுல தலை சாப்போம் அப்படின்னு தோணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் தலை சாய்ப்பதற்கு எனக்கு இடம் இல்லை. நான் கூட நான் சில ஊருக்கு எல்லாம் போனோம்னா, எப்படா வீட்டுக்கு அங்க நான் தங்கி இருக்கிற ரூம்ல பெரிய கட்டில் இருக்கும். நான் தாராளமா படுத்து தூங்கலாம். ரூம் ஒரே ஆளுக்கு அவ்வளவு பெரிய ரூம் இருக்கும். காலையில போனா கீழே பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அது ஹோட்டல். நல்லா கவனிங்க, அது ஹோட்டல். மைண்ட் ஃபுல்லா எப்படா வீட்டுக்கு அந்த சின்ன ரூம்ல, அந்த ஒரு பெட்ல நானு, பொண்டாட்டி, பசங்க எல்லாம் சேர்ந்து எப்படா தூங்கலான்னு மைண்ட் என்ன பண்ணும்? யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த வீட்டுடைய மகத்துவம். அப்போ கர்த்தருடைய வீடாய் நாம் இருந்தா, ஆண்டவர்ல, ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சு அவர் வெளியே போயிட்டாரு, ஆண்டவர் நம்முடைய பாவத்தினால அவர் வெளியே போயிட்டாரு, உள்ள வசிக்க முடியலன்னா, எப்படா இவன் மனம் திரும்புவான்? நான் எப்போ இவனுக்குள்ள மறுபடியும் வாசம் பண்ணுவேன்? நான் எப்போ இவனுக்குள்ள மறுபடியும் நான் என்னுடைய வேலைகளை செய்வேன்? அவனை எப்ப நான் மறுபடியும் கர்த்தருடைய வீடாய் மாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சங்கீதம் 53:2 சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு.
வசனம் தெளிவா சொல்லுது, தேவனை தேடுகிறவன் உண்டோன்னு பார்க்கல. அட்லீஸ்ட் தேவனை தேடுகிற உணர்வாவது எவனுக்காவது இருக்கா அப்படின்னு ஆண்டவர் பார்க்கணும். தேவனை தேடுகிறவனை பார்த்தா சுத்தமா கிடைக்கல. ஆனா தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவனை கூட என்ன பண்ண முடியல, ஆண்டவரால கண்டுபிடிக்க முடியல. அட்லீஸ்ட் இன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்ணணும்னு ஒரு உணர்வு இருந்து தூங்குறாங்கல்ல, காலையில அதிகாலையில எழுந்திரிச்சு ஜெபிக்கணும்ப்பா அப்படின்னு யோசிக்கிற ஆட்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணலையா, இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ இந்த வசனம் உங்ககிட்ட பேசிருக்கும் பொழுது அந்த இதயத்துக்குள்ள ஆண்டவர் நீங்க என்ன பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க தேவாலயமா இருக்கீங்க, தேவாலயத்தின் வாசல் இருக்கிறாங்க, தேவாலயத்துக்குள்ள ஆண்டவர் பிரவேசிக்கட்டும். ஆண்டவர் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா நமக்கு வேற என்ன கவலை இருக்கு சொல்லுங்க. அந்த ஆண்டவர் சாதாரண ஆண்டவர் கிடையாது. அந்த ஆண்டவர் உலகத்தை தன் வார்த்தையால் சிருஷ்டித்தவர். அப்போ ஆண்டவரை உள்ள அலோவ் பண்ணுங்க. வெளிப்படுத்த விசேஷம் 3:20 என்ன சொல்லுது அப்படின்னா, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவர் என்ன சொல்றாரு, கதவை தட்டுறாரு. அவர் வாயை திறந்து எதுவுமே என்ன பண்ணல, இஸ் வெரி ஜென்டில்மேன். அவர் ரொம்ப ரொம்ப ஜென்டிலான ஒரு காட். அவர் வாசல் படியில் நின்று கதவு தட்டாரு. நீ கதவை திறந்தீன்னா நான் உள்ள வருவேன், கதவை திறக்கலைன்னா நான் வரமாட்டேன். சிம்பிள் லாஜிக். இப்போ உங்க வீட்டுக்கே யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா கதவை தட்டி திறந்தா வரப்போறாங்க. கதவை திறந்துட்டு பாதி கதவுல இப்படியே மூடிட்டாங்க, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா அப்போ அவங்க உள்ள வரமாட்டாங்க இல்லையா. அதேதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசல்ல நின்று கதவு தட்டுறேன், நீ திறந்தீன்னா நான் உள்ள வருவேன், நான் உள்ள வந்து உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன். அப்போ இந்த தட்டுற சத்தம் நமக்கு கேட்கணும். அதுதான் இந்த கடைசி காலத்துல சூழ்நிலையின் சத்தம் உங்களுக்கு கேட்கணும். எல்லா இடத்துலயும் உபத்திரவம், எல்லா இடத்துலயும் போர், எல்லா இடத்துலயும் என்ன ஆகுது, சண்டைகள், பிரச்சனைகள், பூமி அதிர்ச்சிகள், இந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தம் தான் கடைசி காலத்திலே ஆண்டவர் கதவை தட்டுகிற சத்தம். ஏன்னா இது நடக்கிறது கடைசி சபையாக லவோதிக்கேயால நடக்கும். வெளிப்படுத்த விசேஷம் 3:20 கடைசி சபைக்கு எழுதுகிற ஒரு காரியம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஆண்டவரை தேவாலயத்தை விட்டு வெளியே அனுப்பியாச்சு கடைசி சபையில. அது வரைக்கும் ஆண்டவர் ஏதோ உள்ள வச்சுட்டு ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டு இருந்தது. ஆனா கடைசி காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஆண்டவரை வெளியே அனுப்பிட்டு மற்ற காரியங்களுக்கு என்ன ஆயிடுறோம், நம்ம முழுவதுமாய் நம்மள ஒப்பு கொடுத்துடுறோம். வேத சபையில வசனத்துக்கு இடம் இல்லை, சபையில வார்த்தைகளுக்கு இடம் இல்லை, சபையில ஜபத்துக்கு இடம் இல்லை. ஆனா என்டர்டெயின்மெண்ட் நடக்குது, தேவையில்லாத லைட்ஸ் நடக்குது, விதவிதமான கலரிங்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா வசனம் இல்லை, வேத வார்த்தைகள் இல்லை. அப்போ ஆண்டவரை வாசலிலே வைத்திருக்க கூடாது. இந்த தேவாலயத்திற்குள்ளாய் ஆண்டவரை உள்ளே அனுமதிக்க வேண்டும். பாருங்க, உன்னத பாட்டுல ஒரு வசனம் வருது இல்ல. உன்னத பாட்டுல 5:2 இது சொல்லிட்டு நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். உன்னத பாட்டு 5:2 கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். இதே வெளிப்படுத்தின விசேஷத்துல அதே தான் கேட்குது. கதவை தட்டுகிறார், இங்க ஒரு கதவை தட்டுகிறார். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க கதவை தட்டுவது அவருடைய மனவாட்டிக்காய் தட்டுகிறார், அங்கே அவர் போஜனம் பண்ண விரும்புகிறார், இங்க அவர் மனவாட்டிக்காக கதவை தட்டுகிறார். அப்போ அங்க வெறும் தட்டினாரு, இங்க வெளியே வந்து கூப்பிடுறாரு, என் புறாவே, என் சகோதரியே, என் உத்தமையே. பாருங்க, அப்ப ஆண்டவர் உள்ள வரணும்னா என் புறாவே, என்னுடைய அன்பே அப்படின்னு கூப்பிடுறது ஆண்டவர் கூப்பிட்டுருவாருங்க. ஏன்னா அவர் அவ்வளவு அன்பு உள்ளவர், கூப்பிடுவாரு. ஆனா என் உத்தமியே, என் பிரியமேன்னு அவர் கூப்பிடுவாரு, என் புறாவேன்னு கூப்பிடுவாரு. ஆனா என் உத்தமியே அப்படின்னு கூப்பிடுறதுக்கு நமக்கு தகுதி வேணும் இல்ல. ஏன்னா உத்தமமே இல்லாம நாம இருக்கும் பொழுது ஒரு உத்தமியன்னு என்ன பண்ண முடியாது, கூப்பிட முடியாது. அப்ப நம்ம மனவாட்டியா இருந்தால் உத்தமமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும்.
அந்த உத்தமத்தை நீங்க என்ன பண்ணணும்? என்றைக்குமே கை விட்டுவிட கூடாது. ஆண்டவர் வெளியிருந்து கதவை தட்டி, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே கதவை திற. வெளிப்படுத்தல் 3:20 சொல்றாரு, நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் உன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து. மத்தேயு 8:20 சொல்றாரு, நரிகளுக்கு குழி உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, இந்த மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறார். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், தேவ ஆலயமா இருக்கிற நீங்கள், மறுபடியும் முதல் வருஷத்துக்கு போ, 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்ப நம்ம மனிதர்கள் கிடையாது, நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் ஆண்டவருடைய பார்வைக்கு. அப்ப ஆண்டவர் இதுல உள்ள வரணும்னு விரும்புறாரு. ஆண்டவர் உள்ள வரணும்னு விரும்புறாரு அப்படின்னா அந்த இடம் சுத்தமா இருக்கணும். நம்மளே சில வீட்டுக்குலாம் போக மாட்டோம், வீடு நல்லா இருக்காதுங்க, சுத்தமா இருக்காது. அப்ப ஆண்டவர் வரணும் அப்படின்னா இந்த ஹார்ட் எவ்வளவு சுத்தமா இருக்கணும் இல்ல? இப்ப ஆண்டவர் உள்ள வரணும்னா ஆண்டவர் உத்தமியேன்னு கூப்பிடுகிற அளவுக்கு நாம ஒரு மனவாட்டி ஸ்தானத்துல இருக்கணும். சோ அடுத்த வரம்பு தொடரும். ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க. பேஸ் வசனம் 1 கொரிந்தியர் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆலயமா மாறுச்சு. தேவனுடைய ஆலயம் சபையாய் மாறினது. சபை கடைசி காலத்துல மனவாட்டியாய் மாறினது. அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.